இந்த வருடத்துக்கான தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைக்கு நேராக திரும்பும். ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இரட்டத்தனையான பலன் வரும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அவ்வளவுதான் சந்தோஷமா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலா என்ன வரும்? இரட்டத்தனமையான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் இரட்டத்தனமையான பலனை கொடுக்க அவர் ஜீவன் உள்ளவர். கடந்த 2023 நீங்க எந்த சூழ்நிலைமையில எங்க வெட்கப்பட்டீங்க, எந்த சூழ்நிலையை கடக்கவே முடியாம கஷ்டப்பட்டீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் உங்களை நன்கு அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் உங்களுக்கு 2024 விதையாக ஒரு விதையை கொடுக்கிறார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனமையான பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, instead of your shame you will have double honor. Instead of your shame you will have double honor. கடந்த நாட்களிலே இந்த வேத பகுதி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன வாக்குத்தத்தம் இந்த வருஷம் கொடுக்கிறது அதை சொல்லி ஜெபம் பண்ண போறாங்க என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் திட்டமாய் சொன்ன இந்த வார்த்தையை தான் நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசித்து தினந்தோறும் ஜெபியுங்கள். இப்பொழுது சொல்லுகிற வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்கள். அப்போதான் உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். இல்லைன்னா கேட்ட மாதிரி இருக்கும், சொன்ன மாதிரி இருக்கும், மறந்து போயிடும். முடிந்த அளவுக்கு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களை குறித்து தான் நம்ம படிக்க போறோம். ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் வெட்கம் வந்தது தெரியுமா? எப்பெல்லாம் அவர்கள் கர்த்தரை விட்டு தூரம் போனார்களோ, கர்த்தரை மறந்தார்களோ, அந்நிய வழிபாடுகள் அவர்களுக்குள் வந்ததோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் வாழ்க்கை வெட்கப்பட்டதை பார்க்கிறோம். அதுக்கு ஆதாரமா ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து முதல் அறிந்து கொள்வோம். வாசிங்கள். ஏசாயா 44வது அதிகாரம் 10வது வசனம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாம் வெட்கமடைவார்கள். தொழிலாளிகள் நர ஜீவன்கள் தானே, அவர்கள் எல்லாரும் கூடி வந்து நிற்கட்டும். அவர்கள் ஏகமாய் திகைத்து வெட்கப்படுவார்கள். போதும். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஒரு காலம் வெட்கப்படுத்துகிற தேவனே அல்ல. அவர் தம்முடைய ஜனம் வெட்கப்படணும்னு நினைச்சதும் கிடையாது. அப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்வதும் கிடையாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்ப வெட்கப்பட்டார்கள் அப்படின்னு வேதத்தை நீங்க கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவங்களை வெட்கப்படுத்தல, இவர்களாகவே வெட்கத்தை தேடிக்கொண்டதாக இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலிருந்து சொல்ல முடியும். இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட வெட்கம் உங்களுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வெட்கம் இவர்களுக்குள் வந்ததுக்கான காரணம் அவர்களுக்குள் விக்கிரக வழிபாடு இருந்தது வசனம் சொல்லுகிறது. இரண்டாவது இன்னொரு வசனத்தை வாசி பாப்பீங்கன்னா, எரேமியா 17வது அதிகாரம் 13ஆம் வசனம். எதுக்காக அவர்களுக்கு வெட்கம் அங்க வந்திருக்கு பாருங்க. வாசிங்கள். எரேமியா 17வது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்கள். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் நம்பிக்கையாக கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். உம்மை விட்டு விலகுகிற யாவரும் என்ன செய்யப்படுவார்கள்? வெட்கப்படுவார்கள். இதை மட்டும் நம்ம இருதயத்திலிருந்து மறந்துடக்கூடாது. ஒரு புதிய வருஷத்துக்குள் வரும்போது கர்த்தர் திட்டமாய் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். உன் வெட்கத்தை இரட்டத்தனமையா மாற்றுவேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கையில விக்கிரக வழிபாடோ கர்த்தரை விட்டு விலகுகிறது எனக்குள் வரும் என்றால், நான் வெட்கத்துக்குள்ளே இருப்பேன். ஆனா இதை விட்டு நான் வெளியில வரும்போது என்னுடைய வெட்கங்கள் எல்லாம் இரட்டத்தனமையாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் நேசித்த ஒரு ஜனம், தான் இருதயத்திலிருந்து சொந்த புத்திரனாக நினைத்த ஜனம். ஆண்டவர் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்தார். ஆனா பல நேரத்தில் கர்த்தர் செய்தது அவர்களுக்கு நினைவில்லை. இவர்களை சிறையிருப்புக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரா அவர்களை விட்டார். அவங்க நேரம் எங்க போயிட்டாங்கன்னா, மற்ற ராஜாக்கள் அவர்களை சிறைப்பிடித்து அடிமைத்தனத்துக்குள் போயிட்டார்கள். தேவன் தம்முடைய ஜனத்தை ரொம்ப நேசிக்கிறார். ஆனால் இந்த சிறையிருப்போ வெட்கமோ வந்ததுக்கு காரணம் ஆண்டவர் அல்ல, அவர்களாக எடுத்த முடிவு, அவர்களாக செய்த காரியம், அவர்களாக துணிகரமாய் போனது அவர்களுக்கு வெட்கத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒருவேளை 2023ஆம் ஆண்டு நீங்களாக எடுத்த முடிவு, நீங்களாக ஏதோ செய்ய முயற்சி பண்ணினது, நீங்களாக தேவனை விட்டு தூரம் போனது, யார் யாரோ சொன்ன வார்த்தை வைத்து செய்து இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா, இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் உங்கள் வெட்கத்தை மாற்றுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்கிறதை உங்கள் வாழ்க்கையில காண்பீர்கள். இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஜெபத்தோட கேளுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை
என் வாழ்க்கையில இருக்கிற எந்த வெட்கமா இருந்தா, அது பிள்ளைகள் மூலமாய் வந்த வெட்கமா இருக்கலாம், குடும்பத்தின் சூழ்நிலையில் மூலமாய் வந்த வெட்கமா இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் ஆண்டவர்ட்ட ஜெபிச்சுக்கிட்டே கேட்பீங்களா, நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அந்த வெட்கங்களை மாற்றுவார். இந்த ஜனங்கள் சிறையிருப்புக்கு போகும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை அவர்களுக்கு மறுபடியும் சொன்னார். என்ன சொன்னார்னா, இமை பொழுது உன்னை நான் கைவிட்டேன். ஏசாயா 54:7 சொல்றாரு, இமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். ஒருவேளை 2023 இமை பொழுது ஆண்டவர் கைவிட்டது போல இருந்திருக்குனா, மறுபடியும் தெய்வத்துடைய சத்தமாய் உங்களிடத்தில் வருகிறது, உருக்கமான இரக்கத்தினால் உன்னை நான் எனக்காக சேர்த்துக் கொள்வேன். 2 கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். மறுபடியும் கர்த்தர் நம் நினைவாய் இருக்கிறார். பிள்ளைகளை அவர் சேர்த்துக் கொள்வார். உங்களை விட்டு அவர் தூரம் போகவே மாட்டார். உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டார். ஆனா நீங்க அவர்கிட்ட இருந்து தூரம் போகாம இருந்தா போதும், கர்த்தர் உங்களை நேர்த்தியா நடத்திடுவார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் தேவை. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ வெட்கப்பட்டார்கள்? விக்கிரக வழிபாடு. என் வாழ்க்கைக்குள்ள தேவன் விரும்பாத விக்கிரகங்கள் வரும், நான் வெட்கப்பட்டுருவேன். ஆண்டவரை விட யாரையாவது நேசித்திருவேன், நான் வெட்கப்பட்டுருவேன். அது விக்கிரகம் எனக்கு. ஆண்டவரோட பணத்தை நேசிப்பன, அது எனக்கு விக்கிரகம். ஆண்டவரை விட உறவுகளை நேசிப்பன வெட்கம். நான் பார்த்திருக்கிறேன் இந்த ஊழியத்துல, எப்பமாவது யாரையாவது இவங்களால தான் இது நடந்ததுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த நபரே இருக்க மாட்டாங்க. அப்ப நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா, ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல யாரை நம்ம வச்சாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு அது விக்கிரகமாய் மாறிடும். அந்த நபர் மூலமாகவே கர்த்தர் நம்ம வெட்கப்படும்படி செய்து விடுவார். இன்னைக்கு யாராவது அந்த பாதையில போயிருப்பீங்கன்னா, இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து கர்த்தரை மையப்படுத்துங்கள். ஆண்டவர் சொல்கிறார், இமை பொழுது கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரே நேரம், ஆண்டவர் மறந்துட்டாருப்பா, இனி எல்லாம் எங்க வாழ்க்கையில வெட்கம் மாறுமா, நாங்க மறுபடியும் ஒரு தேசமா மாற முடியுமா, இப்படி அவர்களுக்குள் பல கேள்வி இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, இல்ல இல்ல, உனக்காக நான் சொன்ன வார்த்தை கவனி என்று சொல்கிறார். வாசிங்கள். ஏசாயா 49 5 குறிப்பு நான் சொல்றேன். 5 ஜெப குறிப்புகளாக கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு மாற்றுவார். இஸ்ரவேல் தேச ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை உங்களுக்கு சொல்கிறார். ஏசாயா 49:8 வாசிங்கள். மீட்புக்கான நற்செய்தியின் செய்தி. வாசிங்கள் அந்த வசனத்தை. பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களில் சுதந்தரிக்க பண்ணவும். இந்த ஒரே வசனத்திலிருந்து 5 குறிப்புகளை நான் சொல்லணும்னா வேகமாக சொல்றேன். முதல்ல பாருங்க, இந்த ஜனங்கள் நம்பிக்கையற்று இருக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா, உங்க வெட்கம் நிச்சயமா எப்படி மாறும் சொல்லுங்க. உங்க வெட்கம் இரட்டத்தனையா மாறும்னு சொன்னாரே, அந்த ஆண்டவர் அதுக்கு முன்பதாக அவர்களுக்கு கொடுத்த முதல் வார்த்தை எப்பொழுது வெட்கம் மாறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்னா, அனுக்கிரக காலத்தில், உன் மேல தயவு காட்டுகிற காலத்துல 2024 உன் வெட்கத்தை மாற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அனுக்கிரக காலம் இந்த வருஷம். நல்லா சந்தோஷமா சொல்லுங்க, என்ன காலம் இது? அனுக்கிரக காலம். பக்கத்துல நல்லா தட்டி சொல்லுங்க, என்ன காலம் இது? அனுக்கிரக. கர்த்தர் உன் மேல கிருபையா இருக்கிற காலம். சகோதரனே, கர்த்தர் என் மேல கிருபையா இருக்கிற காலம். கர்த்தர் சபை மேல கிருபையா இருக்கிற காலம் இது. கர்த்தர் என்ன, இந்த ஜனங்கள் எப்பவுமே கஷ்டத்துல போகும்போது அவங்க நினைப்பாங்க, கர்த்தர் விட்டுட்டாருப்பான்னு நினைச்சாங்க. ஆண்டவர் சொன்னார், இல்ல இல்ல, உனக்கு இந்த வருஷத்தை நான் எப்படி மாத்துறேனா, அனுக்கிரக வருஷமாய் மாற்றுகிறேன். I will have a favor on you. உன் மேல நான் அனுக்கிரகமா இருப்பேன். அனுக்கிரக வருஷத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது நம்ம ஜெபிக்கும் போது சொல்லணும், ஆண்டவரே, இந்த வருஷம் நீர் எனக்கு அனுக்கிரக காலமாய் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி பழகுங்கள். உங்கள் வருஷத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்கள் மேல் எவ்வளவு அனுக்கிரகமாய் இருக்கிறார் என்பதை உங்கள் காண ஆண்டவர் கிருபை செய்வார். அதே அதிகாரத்துல கீழே பாருங்க, ஏசாயா 49:23 வசனத்தின் 2வது பகுதி பாருங்க. வாசிங்கள். யாருக்கு அந்த அனுக்கிரக காலத்தில் பார்க்க முடியும்? வாசிங்கள். நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். அப்போ வெட்கப்படாம இரட்டத்தனமையான பலன் கிடைக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில அனுக்கிரக காலத்துக்காக நம்ம காத்திருப்பது அவசியமானது. தேவன் சொல்லிட்டார், உன் மேல அனுக்கிரமாக இருப்பேன், உனக்கான காரியத்தை நான் செய்வேன், குறித்த வேலையில நான் செய்து முடிப்பேன்னு சொல்கிறேன். அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்காக நிச்சயமாய் காத்திருப்பது அவசியமானது. சொல்லுங்க, நிச்சயமா என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அனுக்கிரக காலத்துல கர்த்தர் செய்கிற செயலுக்காக காத்திருக்கணும். வேதத்திலிருந்து ஒரு 2 நபரை காண்பிக்கிறேன். இவங்க பாருங்க, தேவனுடைய அநேக நேரத்தில் அனுக்கிரக காலத்தை புரிந்து கொள்வதே இல்லை.
கர்த்தர் நம்ம மேல ஒரு கிருபை வச்சிருக்கிறார். ஆனா சில பாதைகளை அனுமதிக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவரே மேல கிருபையா இல்ல, ஆண்டவரை நம்ம மறந்துட்டார்னு சொல்லி நம்ம அநேக நேரம் தேவனை விட்டு தூரமாய் போய்விடுகிறோம். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல ஒரு குடும்பத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். வாசிங்கள் ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். இந்த குடும்பம் தேவனுடைய குடும்பம் தான். நல்ல கவனிங்கள் பாருங்க, இந்த குடும்பம் தேவனுடைய குடும்பம் தான். ஆனா அவங்க இருக்கிற தேசத்துல பஞ்சம் வந்த உடனே அவங்க முடிவு பண்ணாங்க, இனி நம்ம இங்க இருக்க வேணாம், பேசாம பக்கத்து தேசத்துக்குள்ள போயிடலாம்னு சொல்லி அவர்கள் போனார்கள். யாரு? எலிமெலேக் போனான், அவனுடைய மனைவி நகோமி போனார்கள், மக்லோன் கிளியோன் என்கிற 2 பிள்ளைகள் போனார்கள். அதே தேசத்துல விக்கிரக தேசத்துல போய் பெண் எடுத்து பெண் கொண்டார்கள். என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து, எலிமெலேக் மரித்து போகிறான், மக்லோன் கிளியோன் மரித்து போகிறான். இப்பொழுது மாமியாரும் 2 மருமகளுமாக மாறிவிட்டார்கள். நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான சத்தியம் என்னன்னா, தேவன் பஞ்ச காலத்துல தன்னுடைய தேசத்தில் பஞ்சம் வருகிறது. ஒருவேளை ஒரு பஞ்சம் வந்தால் குறித்த காலத்துக்கு பின்பதாக, பஞ்சத்துக்கு பின்பதாக அனுக்கிரக காலம் நிச்சயமாய் வரும். அநேகர் புரிந்து கொள்வதே கிடையாது. ஒரு காலம் வந்துருச்சுன்னா உடனே முடிவு பண்ணிடுறாங்க, இதுக்கு மேல எங்களுக்கு வாழ்க்கை இல்லை. இதே தான் யார் செய்தானா, இங்கே நகோமி குடும்பம் செய்கிறதை பார்க்கிறோம். பஞ்சம் வந்த உடனே முடிவு பண்ணாங்க, இனி நம்ம இந்த தேசத்தில் இருக்க வேணாம், பக்கத்து தேசத்துக்கு போவோம். இன்னைக்கு சொல்ற, ஆண்டவர் எந்த பாதையில உங்களை நடத்தி வருகிறார்னு எனக்கு தெரியல, ஆனால் எந்த பாடுகளான பகுதியா இருந்தாலும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் எனக்காக ஒரு அனுக்கிரக காலத்தை வைத்திருக்கிறார். அவருக்காக காத்திருப்போனா அந்த அனுக்கிரகத்தின் ஆசீர்வாதத்தை காண ஆண்டவர் கிருபை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பெல்லாம் பாடுகள் வழியா போனாங்களோ அவங்க எடுத்த முடிவு, தேவனை விட்டு அவர்கள் தூரம் போனார்கள். 2023 நீங்கள் போன பாடல கர்த்தரை விட்டு தூரம் போயிருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் பக்கமாய் திரும்பணும். 4 வித கூட்டத்தார் சபைக்குள்ள இருக்கிறாங்க. 1, பிரச்சனை வந்துருச்சுன்னா தேவனை விட்டு தூரம் போயிருவாங்க. 2வது ஒரு கூட்டத்தார் ரொம்ப நல்லா இருந்தா கர்த்தர்கிட்ட இருப்பாங்க. 3வது ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஆண்டவரையே தேடாத ஒரு கூட்டத்தார். 4வது ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, என்ன புயல் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் ஆண்டவர் தான் என் தஞ்சம்னு இருக்கிற கூட்டத்தார் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எந்த கூட்டத்தார்? முதலா, 2வதா, 3வதா, 4வதா? 4வதா? 4வதுனா ரொம்ப சந்தோஷம். பக்கத்துல தட்டி கேளுங்க, எந்த கூட்டத்தார்? சிலர்ல நீயும் அப்படித்தான் இருக்க, நானும் அப்படித்தான் இருக்க, 2 பேரும் என்ன செய்வேனா? அனுக்கிரக காலத்துக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பாதைகள் என்பது நாம் அறியாதது. ஆனால் ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ளணும், ஒரு பிரச்சனை வந்துட்டா அதுக்கு தீர்வையும் கர்த்தர் நிச்சயமாய் வைத்திருப்பார். பிரச்சனை என்பது என்னை அழிப்பதற்காக அல்ல, நான் எவ்வளவு ஆண்டவரை சார்ந்து இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். இந்த எலிமெலேக் குடும்பம் என்ன செஞ்சிருக்கலாம்னா, ஆண்டவரே இப்படி ஒரு பஞ்சம் இருக்கு, நாங்க பக்கத்து தேசத்துக்கு போலாமா ஆண்டவர்கிட்ட விசாரிச்சிருக்கலாம். அங்க இருக்கிற மற்றவர்களை பார்த்து பேசியிருக்கலாம். எதுவுமே செய்யாமல் அவர்கள் அனுக்கிரக காலத்துக்கு வெயிட் பண்ணாம நேரா பக்கத்து தேசத்துக்கு போனார்கள். வரும்போது எல்லாவற்றையும் இழந்து, அந்த அம்மா சொன்னாங்களா, நகோமின்ற அம்மா, வாசிக்க வசனம் எல்லாம் நேரம் இல்லை, நேரடியா சொல்றேன், கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தார்னா கசப்பை கொடுத்தார்னாங்களா. கர்த்தர் கசப்பை கொடுத்தாரா? இன்னைக்கு நம்ம யாராவது, நீங்க இருக்கிற யாராவது சொல்றீங்களா கர்த்தர் எனக்கு கசப்பை கொடுத்தாருன்னு? ஆனா அந்த அம்மா சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு கசப்பை கொடுத்தார், கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா பக்கத்துல பார்த்தா அதே தேசத்துல போவாஸ்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் அனுக்கிரக காலத்துக்காக, குறித்த நேரத்துக்காக காத்திருந்தான். வேதம் சொல்கிறது, போவாசை கர்த்தர் அந்த தேசத்தில் ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார். இன்னைக்கு பிரச்சனையை பார்த்த உடனே வேற ஏதோ முடிவெடுத்துறாதீங்க. பிரச்சனையை பார்த்த உடனே தேவனை விட்டு தூரம் போயிடாதீங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பிடித்து கொண்டு அனுக்கிரக காலத்துக்காக காத்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் எந்த பாதையிலே உங்களை கர்த்தர் நடத்தி சென்றாலும் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுப்பார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இரட்டத்தனமையான பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஆனா ஆண்டவருடைய அனுக்கிரக காலத்துக்காக காத்திருங்க, அவர் கிருபை காண்பிப்பார். சொல்லுங்க, அவர் என்ன காண்பிப்பார்? கிருபை. நம்மளை அழிக்கிறதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. அழியணும்னா நம்மளை எப்பமா 2023 நம்ம எப்பமா ஆண்டவர், அவர் ஒண்ணு இல்ல, அவர் நம்மளை விட்டுட்டாலே நம்மளே அழிஞ்சு போயிடுவோம். ஆனா கர்த்தர் இவ்வளோ தூரம் பிடிச்சு கொண்டு வந்துட்டார்னா மறுபடியும் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நமக்கு அனுக்கிரக காலத்தை இந்த வருஷம் காண்பிப்பார். அந்த அனுக்கிரக வருஷத்துல நீங்கள் இரட்டிப்பான பலனை காண ஆண்டவர் கிருபை செய்வார்.
சாராளுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் சொல்ற, ஆண்டவரே எனக்கு எல்லா ஆஸ்தி அந்தஸ்துலாம் இருக்கு ஆண்டவரே, ஆனா எனக்கு ஒரு பிள்ளை இல்ல ஆண்டவரே, எல்லாம் இருந்து என்ன ஆண்டவரே பிரயோஜனம்? ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் நான் உனக்கு குறித்த காலத்துல, உனக்கு உற்பவ காலத்துல நான் உனக்கு ஒரு பிள்ளை தரேன். மனைவிக்கு நம்பிக்கை இல்ல. மனைவி சொல்றாங்களா, என்னங்க 99 வயசாவது, இங்க 75 வயசுக்கு மேல ஆகுது, இதுக்கு மேல ஒரு பிள்ளையா? ஆண்டவர் என்ன கேட்டார் தெரியுமா? என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்கிறார். யாருக்கு கேட்கிறாருன்னு தெரியல. அனுக்கிரக காலத்துக்காக காத்திருப்பீங்கன்னா தேவனால் எல்லாம் கூடும் என்பதை உங்கள் வாழ்க்கையில காண கிருபை செய்வார். கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தர் ஆச்சரியமாய் செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் எப்படி செய்வார்? ஆச்சரியமாய் செய்வார், அதிசயமாய் செய்வார். அவருடைய யோசனைகள், அவருடைய செயல்கள் நமக்கு புரியாது. இந்த சின்ன மூளைக்கு எல்லாம் புரிஞ்சிட்டா இன்னைக்கு நம்ம கடவுளா மாறிடுவோம். இன்னைக்கு அதனால்தான் ஆண்டவர் வைக்க வேண்டியதை ரொம்ப லிமிட்டா தான் வச்சிருக்கிறார். அந்த இத்துணூண்ட வச்சுட்டு ஆண்டவரையே பலர் கேள்வி கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி கேள்வியெல்லாம் கேட்காம, ஆண்டவரே இந்த வருஷம் உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய அனுக்கிரக காலத்துக்காக நான் காத்திருக்கிற ஆண்டவரே, குறித்த காலத்துல நீங்க என் குடும்பத்தின் வெட்கத்தை நீர் நிச்சயமாய் மாற்றுவீர் என்று விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களுக்கு அப்படி மாற்றி தருவார். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லைனா வெட்கப்படுவதே இல்லை. கரங்களை வைத்து விசுவாசத்தோடு சொல்லலாமா? உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, வெட்கப்படுவதே இல்லை. இந்த வருஷம் வெட்கப்பட்டுருவோமோன்னு பயப்படுறீங்களா? இந்த வருஷம் மறுபடியும் எனக்கு இந்த மாதிரி ஆயிருமோ நினைக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கைவிட்டுட்டேன்னு நினைக்கிறியா? நீ வெட்கப்பட்டுருவேன் நினைக்கிறியா? இரட்டத்தனமையான பலனை கொடுப்பேன், அனுக்கிரக காலத்தில் உனக்கு நான் இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது குறிப்பு, இரண்டாவது ஜெப குறிப்பு வாசிங்க. அதே 49வது அதிகாரம் வாசிக்கலாமா? 8ஆம் வசனத்தின் அடுத்த குறிப்பு வாசிங்க. அனுக்கிரக காலத்திலே, அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து. இரண்டாவது சொல்றார், இவ்வளவு நாள் ஆண்டவர் செவி கொடுத்தார் என்பதே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவ்வளவு தூரம் அடிமைத்தனம், 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கொண்டு வந்துட்டாரு. இப்ப திருப்பி அடுத்தது 70 வருஷம் அடிமைத்தனம். இப்ப அந்த ஜனத்துக்கு நம்பிக்கையே போயிருச்சு. இனிமேல ஆண்டவர் எங்க ஜெபத்தை கேட்பாரான்னு சொல்லும்போது ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொன்னார், நான் உன் ஜெபத்துக்கு, உன் சத்தத்துக்கு என்ன செய்வேனா, செவி கொடுப்பேன். சொல்லுங்க, இரண்டாவது என்ன செய்வார்? கர்த்தர் செவி கொடுப்பார். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம கூப்பிட்டு செவி கொடுக்கலனாலே நமக்கு அப்படியே ஒரு பெரிய கோபம் வரும். நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ என்ன செய்ய மாட்டேன்ற, கேட்கவே மாட்டேன். யாருக்கும் அனுபவிச்சிருப்பாங்க போல இருக்கு. கூப்பிட்டு கேட்காத யாரோ சத்தமா சொல்றாங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, நீ செவி கொடுக்கல. ஆனா இந்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன கூப்பிடும் பொழுது நான் உனக்கு என்ன செய்வேனா, செவி கொடுப்பேன். தேவன் செவி கொடுத்தால் நிச்சயமாய் நான் பதில் பெற்றுக்கொள்வேன். கர்த்தருடைய செவிகளுக்கு எப்பொழுது என் ஜெபம் போகிறதோ கர்த்தர் பதில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். இன்னைக்கு சொல்றேன், என் ஜெபத்தை கேட்பார், செவி கொடுக்கிற தேவன் இருக்கிறான்னு எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கா? செவி கொடுப்பாருங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து நடத்தி செல்ல போதுமானவர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. வாசியுங்கள், தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3ஆம் வசனம். ஆமென். வெட்கப்படாமல் நடத்துகிற கர்த்தரிடத்துல நீங்க தொடர்ந்து ஜெபிப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கான பதிலை நிச்சயம் கொடுக்க போதுமானவர். இரண்டாவது, இந்த தேவன் நமக்கு செவி கொடுப்பாராக. தானியேல் 9:3 வாசிங்கள். தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. 17ஆம் வசனத்துல இன்னும் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க, வாசிங்க. ஆண்டவர் எப்படி செவி கொடுக்கிறார்? 9வது, இப்போதும் எங்கள் தேவனே நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். 19ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. 19ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். நான் சொல்றேன் போதும். இப்போ ஒரு மனுஷன் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே எப்படி ஜெபம் பண்றாருன்னா, கர்த்தர் நிச்சயமாவே ஜெபத்தை கேட்கிறார்னு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வெட்கம் எப்ப மாறும்னா, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரு, அவர் என்னுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார்ன்ற விசுவாசத்தோடு நான் ஜெபிப்பேனா நிச்சயமாய் அதுக்கான பதிலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். அநேகருடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் என் ஜெபத்தெல்லாம் கேட்பாரா அப்படின்னு ஒரு நம்பிக்கையற்ற நிலையில ஜெபம் பண்றோம்.
அப்படி நம்பிக்கையற்று வந்துருச்சுனாலே நீங்க ஜெபிக்காம இருக்கிறதே ரொம்ப நல்லது. ஆனா ஜெபிப்பீங்கன்னா இந்த தானியேலை போல நிச்சயமாய் கர்த்தர் கேட்பார். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ளும் போதே உனக்கான பதிலை நான் கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த காலை வேளையில, இந்த முதல் வேளையில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு விசுவாசம் இருக்கா? அனுக்கிரக காலத்தை இந்த வருஷம் கர்த்தர் என் மேல வச்சிருக்கிறான்னு, இரண்டாவது என் ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் செவி கொடுப்பார்னு விசுவாசம் இருக்கா? இதுவரை நம்பிக்கையற்ற விதமா இருந்திருப்பீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஜெபம் பண்ணிட்டே கேளுங்க, ஆண்டவரே இந்த வருஷம் எல்லாம் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிற தேவனுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனா சில வேளையில் ஆண்டவர் சில ஜெபங்களை கேட்கறதே கிடையாது. சவுலுன்னு ஒரு மனுஷன் இருந்தா, அவனை ஜெபம் பண்ணானா, ஆண்டவர்கிட்ட கேட்டானா, ஆண்டவரே பதில் தாரும் பதில் தாரும்னா, ஆண்டவர் அவன் ஜெபத்துக்கு பதிலே கொடுக்கலையா. உடனே முடிவு பண்ணானா, ஆண்டவர் தான் ஜெபத்துக்கு பதில் தரல, பரவாயில்ல நம்ம போய் அஞ்சனம் பார்க்கலான்னு போனானா. அஞ்சனம் பார்க்கறதுனா செத்த ஆவிங்க கிட்ட போய் அடுத்தது என்ன நடக்கிறதுன்னு கேட்கறது அஞ்சனம் பார்க்கறது. சவுல் என்கிற மனுஷன் அஞ்சனம் பார்க்க போனா. தேவனுடைய பிள்ளைதான். எனக்கு தெரியல நிறைய பேர், எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஆண்டவர் ரொம்ப நாளா பதில் தரலன்னு உடனே வேற மனுஷனை நம்பி போய் அஞ்சனம் பார்த்தீங்கன்னு தெரியல, யாரெல்லாம் எங்க போய் குறி கேட்டீங்கன்னு தெரியல. இதை எல்லாவற்றையும் உதறி விட்டு 2024 நீங்க சொல்லணும், ஆண்டவரின் ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் தருவார். அந்த விசுவாசத்துக்கு வாங்க, அந்த விசுவாசத்துக்கு வாங்க. உங்கள் வெட்கம் மாறணும்னா ஆண்டவர் செவி கொடுக்காம நம்முடைய வெட்கம் மாறவே மாறாது. கர்த்தருடைய செவிகளுக்குள் என் ஜெபம் போகாமல் என் வெட்கம் மாறாது. கர்த்தர் அந்த ஜனத்துக்கு சொன்னார், ரட்சணிய நாளிலே நான் உனக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இன்னிலிருந்து இந்த புது வருஷத்துல உங்க ஜெபம் அதிகமாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆறுதலாய் சொன்னவர் வார்த்தைகளில் ஒன்று, அனுக்கிரக காலத்திலே உன் வெட்கத்தை நான் மாற்றுவேன். இரண்டாவது, உனக்கு நான் செவி கொடுத்து இரட்டத்தனமையான பலனை கொடுக்க நான் உண்மை உள்ளவராயிருக்கிறேன். ஆவியில உணர்ந்து சொல்றேன், இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே இனி இந்த கை எந்த மனுஷங்கிட்டே போய் நீட்டப்படாது, பரத்திலிருந்து நீர் எங்களுக்கு உதவி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை நம்பி பாருங்க, கர்த்தரை நம்பி ஆண்டவர் உதவி செய்வார், அவரையே பற்றி இருங்க. கர்த்தர் சொன்னார் அந்த ஜனத்தை பார்த்து, நான் அவர்களுக்கு உதவி செய்வேன்னு சொன்னார். இன்னைக்கு ஆண்டவரை போல உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. 3 குறிப்பு சொல்லி இருக்கிறேன், 3ஐயும் ஒவ்வொரு நாளும் எழுதி வைத்து ஜெபம் பண்ணுங்க. இன்னும் 2 குறிப்பு வாசிங்க. அடுத்தது வாசிங்க 4வது அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். 49:8 வாசிங்கள். அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து, நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்து. 3வது நீர் பூமியை சீர்படுத்தி. 4வது ஆண்டவர் வெட்கத்தை இரட்டத்தனமையா மாற்றதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை என்னன்னா, உன் வாழ்க்கையில் இருக்கிற பூமியை சீர்படுத்துவனா தன்னுடைய ஜனத்தை ஆண்டவர் ஒழுங்குபடுத்துவார், சீர்படுத்துவார். நிறைய காரியம் நம்ம வாழ்க்கையில் இன்னும் சீராக வேண்டியது இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் ஆமான்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா? பாஸ்டர் வேற என்ன அப்புறம் தப்பா நினைப்பாரு. எல்லாருடைய வாழ்க்கையில நிறைய என்ன பண்ணணும், சத்தம் வராதுன்னு எனக்கு தெரியும், பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் நிறைய சீர் பண்ண வேண்டியது இருக்கு. அப்பாடா பரவாயில்லப்பா, ஒருத்தர் கொஞ்சமா சொன்னீங்க. வாழ்க்கையில நிறைய சீர்படணுங்க. கர்த்தர் சொன்னார் அந்த ஜனத்தை பார்த்து, பூமியை நான் சீர்படுத்தி, அதே போல இந்த 2024 நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் சீர்படுத்துதல் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வருவார். we have to have a discipline, life of discipline. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை. ஒருவேளை பல நேரங்களில் நம்ம சீர்படாமல் போயிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற தேவ பிள்ளையே, 2024 கர்த்தர் நம்மை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி நம்மை நடத்தி செல்ல போதுமானவர். அவர் தான் நம்ம சிட்சித்து சீர்படுத்தணுங்க. இன்னைக்கு நம்ம ஒருவேளை அவர் என்ன சீர்படுத்தலனா, அவர் என்ன சிட்சிக்கலனா, நான் வேசியின் பிள்ளையா மாறிடுவேன். இன்னைக்கு கர்த்தர் கையிலிருந்து தண்டனை பெற்றதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, நம்முடைய பெற்றோர் நம்ம கிட்ட அடி வாங்கிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனா வெளியில போய் ஊரா அடிச்சான்னு நினைச்சுங்க, அது நமக்கு தாங்கி கொள்ள முடியாது. அதனால கர்த்தர் சில சீர்படுத்த பாதையை அனுமதிச்சிருப்பார்னா அதை மனதார ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே 2024 கூட நீர் தான் என்ன செய்யப்படுத்தணும்னா சொல்லுங்க, நீங்க தான் என்ன செய்யணும், சீர்படுத்தணும். என்ன சீர்படுத்தும்? என் மனைவி பிள்ளைகளை சீர்படுத்தும், என் குடும்பத்தை சீர்படுத்தும், எங்கள் சபையை என்ன செய்யணும், சீர்படுத்தும். ஆண்டவரே நீங்க சீர்படுத்தாம இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியாது. இன்னைக்கு ஏன் அநேகருக்குள்ள வெட்கம் மாறலனா, அவங்க சீர்படுத்துதலுக்கு விட்டு கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தமா உங்க காதுகளிலும் இருதயங்களிலும் விதைக்கப்படட்டும், நீங்கள் சீர்பட வேண்டும்.
பாருங்க, ஒரு மனுஷனுடைய பேர் அவனுக்கு வாசிக்க கூட எனக்கு நேரம் இல்லை. யாக்கோபு என்கிற பேர். அண்ணனை 2 முறை ஏமாத்தினானா, அப்பாவை ஒரு முறை ஏமாத்தினானா. அவனை ஜலஜால, அது ஒரு நல்ல வேர்டு சொல்லுவாங்க, எனக்கு வரமாட்டேன். அவனை போல தந்திரசாலி இருக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, ஒரு நாள் கர்த்தர் அவனை சந்திக்கும் போது எப்படி மாற்றுகிறார் பாருங்கள். வாசிங்கள் ஆதியாகமம் 32வது அதிகாரம். கர்த்தர் ஒரு மனுஷனை சீர்படுத்திடுவார்னா அவன் ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போயிடுவார். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 9 வசனம் வாசிங்க. 9-10 வாசிங்கள். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறது. 28 வாசிங்க. 28 வாசிங்கள். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல், ஏமாற்றுக்காரன் என்னப்படாமல், வாசிங்க, இஸ்ரவேல் என்னப்படும். இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே, தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றாய். 4வது, ஒரு மனுஷன் ஆண்டவர் சந்திச்சாருங்க. இவனதாக ஆண்டவர் இஸ்ரவேலா மாற்றினார், கோத்திரங்களுக்கெல்லாம் தகப்பனா மாற்றினார். ஆனா அதுக்கு முன்னாடி அவனை என்ன செய்தார்னா சீர்படுத்தினார். சொல்லுங்க, என்ன செய்தார்? அவனை சீர்படுத்தினார். இன்னைக்கு கூட ஆண்டவர் பூமியை சீர்படுத்துவார். இந்த பூமி ஒழுங்கில்லாம இருந்ததுங்க. பிசாசு இந்த பூமியில வந்து எல்லாவற்றையும் ஒழுங்கினப்படுத்தினார். கர்த்தர் மறுபடியும் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்றார்னா, நான் உன்னை சீர்படுத்துவேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி உங்களை என்ன செய்வார்னா நிலைநிறுத்துவார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சீர்படுத்துதல் நம்ம ஜெபிக்க வேண்டிய 4வது குறிப்பு. ஆண்டவரே, வெட்கத்தை ரெட்டத்தனமையா மாற்றுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. இந்த வார்த்தை எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேற போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி முதலாவது அனுக்கிரக காலத்துக்காக காத்திருக்கிற ஆண்டவரே. 2வது, நீர் எனக்கு செவி கொடுக்கிறதுக்காக நான் ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை கேட்பீர். 3வது, எனக்கு உதவி செய்வீர். 4வது, உம்முடைய சீர்படுத்துதலுக்கு நாங்க என்ன செய்யறோம்னா விட்டு கொடுக்கிறோம். சொல்லுங்க, சீர்படுத்துதலுக்கு விட்டு கொடுக்கிறோம். விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இது வரைக்கும் சீர்படல. இப்ப இன்னும் நம்ம என்ன செய்யணும்? சீர்படணும். கர்த்தர் நம்மை சீர்படுவார். கடைசி குறிப்பு வாசி, நம்ம ஜெபம் பண்ணலாம். வாசிங்க 49வது அதிகாரம் 8வது வசனம். மறுபடியும் வாசிங்க. கடைசி வார்த்தை வாசி, நம்ம முடிக்கலாம். அனுக்கிரக காலத்திலே, முதலாவது அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து, 2வது உனக்கு நான் செவி கொடுப்பேன். இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். குறித்த காலத்துல, இரட்சணிய காலத்துல உனக்கு உதவி செய்வேன். நீர் பூமியை சீர்படுத்தி எல்லா குடும்பங்களை ஆண்டவர் சீர்படுத்துவார். பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணவும். அடுத்தது, இதுவரை உன் வாழ்க்கையில பாழாய் போன எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனத்தை சுதந்தரிக்க பண்ணினார். பாபிலோன் தேசக்காரன் என்ன தெரியுமா செஞ்சா? உப்பு தூவிட்டு போயிட்டான மண்ணுல. எவ்வளவு பொறாமப்படுறவங்களா இருக்கிறாங்க தெரியுமா? அருமையான ஒரு சகோதரன் கிட்ட பேசும்போது சொன்னார், பாஸ்டர், என் கூட நல்லா பேசுறாங்க, ஆனா எனக்கு பின்னாடி அவங்க படுற பொறாமையை இப்பதான் நான் சரியா கண்டு கொண்டேன். எத்தனை பேர் அந்த பாதையில போறீங்கன்னு எனக்கு தெரியாது. நல்லா பேசுறது போலதான் இருக்கும், உங்களுக்கு எல்லாம் சாதகமா சொல்றது மாதிரி தான் இருக்கும். ஆனா அவர்களுக்குள்ள இருந்து புறப்படுகிற அந்த எரிச்சலின் ஆவி எப்படியாவது கெட்டு போயிடணும், எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. நான் சொல்றேன், பாலாய் கிடப்பவைகளை கர்த்தர் உங்களை சுதந்தரிக்க கிருபை செய்வார். இழந்து போனவைகளை சுதந்தரிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். இன்னைக்கு உங்க மேல எரிச்சலா இருக்கிறவங்களா கவலைப்படாதீங்க, அவங்கள பார்த்து பயப்படாதீங்க. உங்க மேல கோபமா இருக்கிறவங்க பார்த்து பயப்படாதீங்க. புதிய வருஷத்தை தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கணும், ஆண்டவர் என்னை சுதந்தரிக்க செய்கிற ஆண்டாக இதை மாற்றுவார். ஹல்லேலூயா. சுதந்தரிக்க செய்வார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, சுதந்தரிப்போம். சொன்ன வேகத்தை பார்த்தாலே தெரியுது. நல்லா தட்டி சொல்லுங்க, என்ன செய்வீர்கள்? சுதந்தரிப்பீர்கள். கர்த்தர் உங்களை சுதந்திரமாக மாற்றுவார். நீங்க எந்த பாதையில வேணா போலாம். பாழா போனது, முடிஞ்சு போனது, இனிமேல எழும்பாது, தேராது வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது. இனி நான் வாழ மாட்டேன். இந்த வருஷத்தை இந்த ஜெபத்தோட நான் வந்துட்டு நான் போயிடுறேன். கர்த்தர் குடும்பங்களை சீர்படுத்துகிறவர். கர்த்தர் குடும்பங்களை சீர்படுத்துகிறவர். அது மட்டும் இல்ல, சுதந்தரிக்க பண்ணுவார்ன்றதை மறந்துடாதீங்க. இந்த ஆண்டவரை போல ஆசீர்வதிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. அவர் அவ்வளவு தூரம் உங்களை சுதந்தரிக்க பண்ணுவார். ஒரே ஒரு நபரை நான் சொல்லணும்னா, யாபேஸ்னு ஒரு மனுஷன் இருந்தாங்க. சொந்த அம்மாவே சொன்னாங்களா, இவன் ஒரு துக்கத்துக்கு பிறந்தவன், இவன் ஒரு சாபக்கேடு. எத்தனை குடும்பத்தில் அப்படி ஒரு சாபத்தை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியல. இது ஒரு சாபம். இது பிறந்ததுல இருந்து தான் குடும்பம் இப்படி ஆச்சு. இது வந்ததுல இருந்து தான் என் குடும்பம் இப்படி ஆச்சு. இப்படி பேசுகிற தேவ பிள்ளை யாருமீனா உங்களுக்காக தான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கார். இப்படி அந்த அம்மாவே அந்த பையனுக்கு பேர் வச்சாங்களா. அம்மாவே ஒருத்தனை சபிச்சுட்டா, கூட இருக்கவன் தூக்கி வச்சு கொஞ்சமா போறான். அவர்களும் எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு ஒரு அவன் உட்கார்றதுக்கு கூட இடம் கொடுக்க மாட்டாங்களா. போடா போடா, நீ வந்த போறதாடா எங்க குடும்பத்துக்குள்ள சாபம் வந்தது, வெளியில போடான்னு துரத்துவாங்களா. இப்படிப்பட்ட யாபேஸ், வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவனை சுதந்திரமாக மாற்றினார். கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார்.
நீ போற பாதை என்ன வேணா இருக்கலாம் என் சகோதரனே, ஆனா பாழாய் கிடக்கிறவர்களை சுதந்தரிக்க பண்ணின ஒரு தேவன் இருப்பார் என்றால் உன் வாழ்க்கையில எவ்வளவு கெட்டு போயிருந்தாலும் உன்னையும் ஆசீர்வாதத்துக்கு நேராக சுதந்திரத்துக்கு நேராக நடத்தி செல்ல இந்த தேவன் மாத்திரமே ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். இந்த தேவன் செய்ய முடியலனா என் வாழ்க்கையில ஒருத்தரும் செய்யவே முடியாது. அதை நான் இருதயத்தில் எழுதி வச்சுக்கணும். இந்த ஆண்டவர் செய்யலனா எனக்கு வேற யாரும் செய்ய முடியாது. அப்ப இந்த ஆண்டவரையே சார்ந்து 5 குறிப்புகளையும் டெய்லி ஒரு வேதத்தில் எழுதி வச்சு இதெல்லாம் செய்து பாருங்க. சொல்லுகிறதை நீங்கள் அப்படியே செய்து பாருங்க. பின்பதாக வந்து என்கிட்ட கேளுங்க, பாஸ்டர் போன வருஷம் இப்படி சொன்னீங்க, இன்னும் என் வாழ்க்கையில ஒண்ணுமே பார்க்கல. நான் சொல்லுவேன், நல்லா மறுபடியும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றேன். பலர் இப்படிதான், அவர்கள் புரியல. நீங்க இதை எழுதி வைத்து தேவ சமூகத்துல டெய்லி கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. முதலாவது சொல்லலாமா, வெட்கத்தை ஆண்டவர் எப்படி மாற்றுவார்? இரட்டத்தனமையான பலனை மாற்றுவார். எப்ப மாற்றுவார் சொல்லுங்க? அனுக்கிரக காலத்திலே மாற்றுவார். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, எப்ப மாற்றுவார்? அனுக்கிரக காலத்தில் மாற்றுவார். இரண்டாவது என்ன செய்வார்? எனக்கு செவி கொடுப்பார். சொல்லுங்க எல்லாரும், இரண்டாவது எனக்கு செவி கொடுப்பார். மூன்றாவது எனக்கு உதவி செய்வார். நான்காவது என்னையும் என் குடும்பத்தையும் எங்கள் சபையும் சீர்படுத்துவார். ஐந்தாவது எங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் சுதந்திரிக்க பண்ணுவார். 2 கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம்.